ஹாய் எவ்ரி ஒன் 12th ஸ்டாண்டர்டுக்கான குவார்டர்லி எக்ஸாம் டைம் டேபிள் ஃபைனலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்குது. ஸோ எந்தெந்த எக்ஸாம் என்னென்ன டேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம கல்விமணி பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு மாடல் கொஷின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 18ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 18ஆம் தேதி வந்து தமிழ், செப்டம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து இங்கிலீஷ், அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து லீவு. அதுக்கப்புறம் 22ஆம் தேதி செப்டம்பர் மண்டே திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பயோ கெமிஸ்ட்ரி போன்ற எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது. அடுத்தது 23 உங்களுக்கு பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி. பயாலஜிக்கு லீவ்லாம் கிடையாது மேஜர் எக்ஸாம்ல. ஸோ அடுத்தது 24ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ். ஸோ பிசிக்ஸுக்குமே வந்து உங்களுக்கு லீவு கிடையாது. ஸோ அடுத்தடுத்து தான் எக்ஸாம் வருது. அடுத்தது 25ஆம் தேதி உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ், சுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோ பயாலஜி போன்ற எக்ஸாம்ஸ். ஸோ உங்களுக்கு மேக்ஸ், காமர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நோ ஹாலிடே. ஸோ அடுத்தது 26ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியோகிராஃபி. ஸோ அதுக்குமே வந்து உங்களுக்கு லீவே கிடையாது. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த சாட்டர்டே சண்டே இருக்கிற லீவை தான் வந்து நீங்கள் ஸோ மற்ற எக்ஸாம்ஸுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் இப்போ 18ஆம் தேதி எக்ஸாம்னா 1 வீக் பிஃபோரே வந்து நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு பிளான் போட்டு ப்ராப்பராக படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களால் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா எந்த எக்ஸாமுக்கும் வந்து லீவ் கிடையாது. ஸோ இந்த டைம் டேபிள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.